கையில வாங்கினேன் கையில போடல காசு போன தெரியலே கையில வாங்கினேன் கையில போடல காசு போன தெரியலே காதலி பாப்பா காரண கேப்பா ஏழு சொல்வது புள்ளியலே ஏழைக்கு காரணம் சரியில்லை கையில வாங்கினேன் கையில போடல காசு போன தெரியலே
அது குட்டிய போடு வட்டியிலே கையில வாங்கினேன் கையில போடு காசு போன இடத்திலே ஹலோ ஹலோ அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சி வந்த தாய்மார்களே, நாடக கலா அரிசியபுரம் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பைதர் இசைகளே, காலையில் கடந்து மாலையில் மீது திரும்ப விவசாய பொருட்கள் மக்களே, இன்று இந்தியாவை வருகால வல்லரசு நாடக்கூடிய இளைஞர்களை தலைவர்களே, கடமை கண்டிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாக்களை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தனை விளங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நாடகத்தை ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை சீக்கிரத்தை ஆரம்பிச்சது நோக்கமே வேற. யார் யாரு எந்தெந்த நேரத்துக்கு வரணும்னு அது ஒரு சரியான ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கு. ஆமா, அவங்க நேரத்துக்கு நீங்க வந்துருவாங்க. நீங்க
ஆமா கால அட்டவணை எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க நேரத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க நேரத்துக்கு வந்தாலும் நீங்க நாடகம் அமைதியா இருந்து பார்க்கணும்னு உங்களோட கடமை. சேர்ல உட்கார்ந்துருக்கலாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்ன எப்படி ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு எப்படி நம்ம அப்படியே தூக்கம் சொக்கணும் கொஞ்சம் அசத்த கிருகிருன்னு அசத்த லேசா அப்படி மல்லாறணும்னு மேற்கொண்டு ஊட்டி குப்புற மல்லா வந்து பூரா பார்வர்டு பிளாக் கல்லா இருக்கும் போது தொப்புன்னு அடிச்சாலும் அடிச்சு கூட ஜாக்கிரதையா உட்காந்துருங்க. என்னப்பா முன்னாடி உட்கார்ந்து கவலை இல்ல. பின்னாடி ஒரு சேர் இருக்கு, அவர் தாங்கிடுவாரு. பின்னாடி இன்னொரு சேர் இருக்கு, அவர் தாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் இருந்தாருன்னா மொத்தத்துல அப்படியே தனியா உள்ள ஆளுகளுக்கே ரொம்ப பிரச்சனை. சீட்டு கட்டி விடுங்க மாதிரி அது மாதிரி சரிஞ்சு வராம பார்த்து உட்கார்ந்துருக்கேன். அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதை தூங்குவோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். முதல்ல சோறு போட்டவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த டவுன்லயே இந்த நாடகத்தை நடத்தி எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு போடாம இருந்தாலும் ஹோட்டல்ல நீங்க அற்புதமான முறையில சாப்பிட்டு வந்திருக்கப்பா அப்படின்ட்டு தலைக்கு 500 கொடுத்து சாப்பிட சொன்னீங்க பாருங்க. நீங்க நோத்த ஐயா நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஆமா சோறுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். என்ன தமிழ்நாட்டுல உணவு பழக்க வழக்கம் புறமே மாறி போச்சு. பூரா ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாம தின்னுவிட்டு எதை திங்கணும் கணக்கு வழக்கு இல்லாம பூரா பீஸா பர்கர் முட்டை பொரிச்சு சிக்கன் ரைஸ் இதை பூரா தின்னுவிட்டு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கண்ணத்தை தண்டி திங்கிறது, குண்டி இத்த தண்டி தெளியுது, தொண்டி இத்த தண்டி தெளியுது. ஆமா இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் 3 அதிகமா இருக்கும். நீங்க எல்லாரும் அறிவு சார்ந்த மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பீங்க நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல 3 அதிகமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு ஹோட்டல், இன்னொன்னு ஆஸ்பத்திரி, இன்னொன்னு கோயில். இந்த தமிழ்நாட்டுல 3 அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்குன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஆளு திங்க தெரியாம ஹோட்டல்ல போய் கண்டதுகளையும் திங்கிறது. சரி தின்ன உடனே உடம்புக்கு முடியாம வந்துருது. ஒரே மாதிரி வைங்க உதாரணம். ஹலோ தின்ன உடனே அதோட முடியாம வந்து அதோட ஆஸ்பத்திரிக்கு போய் நோயை செக் பண்ண போறது. அங்க ஒண்ணு டாக்டர் சொல்லுவாரு எப்படியும் இந்த ஆபரேஷன் பண்ணா தாண்டா நீ குழப்ப, எப்படி 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் பணம் பரட்டிட்டோ ஓடு அப்படின்னு பாரு. இவன் ஓடி வந்து பணத்தையும் பரட்ட முடியாம ஒரு மயிரையும் பரட்ட முடியாம இந்த சாமி கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறது. வேற வழி கடவுளே தெரியாதமா தின்னுட்டு எனக்கு முடியாம வந்துருச்சு, எப்படியாவது உசுரை காப்பாத்து, உனக்கு அடுத்த வருஷம் 2 கிடா வெட்டுறேன், இல்லைன்னா பெரிய மணி ஒண்ணு அடிச்சு போடுறேன். மனிதனுக்கு மொத்தம் 6 அறிவு. ஆமா அதான் சொல்றேன். அதாவது நாய்க்கு பேர் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நாயின்னு பேர் வச்சது நம்மதான். பன்னிக்கு பேர் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பன்னின்னு பேர் வச்சது நம்மதான். எல்லா ஜீவராசிக்கும் பேர் வச்சது நம்ம மனிதன் தான். ஆனா மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு. அதாவது 6வது அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கறத பகுந்து ஆராய்ச்சி பண்ணி அதை செய்யணும். ஆமா எதையுமே ஆராயறது இல்ல, எதையுமே பண்றது இல்ல. நம்ம வாட்டுக்கு நோக்கத்துக்கு பண்றது, அப்புறம் குத்துதே கூட இது, அப்புறம் வாயில குத்துது, கவட்டுக்குள்ள குத்துது, கம்பு கூட்டுல குத்துது அப்படிங்கிறது. ஆமா அதனால தெய்வத்தோட அருளோட நாடகத்தை வச்சுட்டான். ஆண்டவன் முக்கியத்துல நாடகத்தை சிறப்பு முறையில நடத்தணும்னு சொல்லிக்கொண்டு கடவுள்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம். பக்திக்கு எனக்கு வேப்பங்காய் சாப்பிட்ட மாதிரி. ஆமா சின்ன பிள்ளைல இருந்தே நான் சாமி போட மாட்டேன். அந்த பழக்க வழக்கம் இல்ல. உண்மையா தான் சொல்றேன், பொய்யா சொல்றேன். ஆமா இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிறோமே, இந்த ஊர்ல புதுசா ஒரு கல்யாணம் காட்சி பண்றாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை. சரி பெரிய மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, டேங்க வாங்கடா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, போங்க குலசாமியை கும்பிட்டாங்க, இல்லைன்னா நல்ல தெய்வத்தை போய் கும்பிட்டாங்கடா, போங்கடா மதுரை மீனாட்சி அம்மன் கும்பிட்டாங்கடா, நல்லா அப்படின்னு சொல்றது வழக்கம். எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் என் பொண்டாட்டி சாமி கூட கூப்பிட்டா. என் பொண்டாட்டி நான் சொன்னேன், அடியே இங்க வா, எனக்கு சின்ன பிள்ளை இருந்து சாமி கும்பிட பழக்கம் இல்ல, நீ வேணா சாமி கும்பிட்டுவா, ஓ விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே என் பொண்டாட்டி சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்கா. போன வாரத்துக்கு சாமியை கும்பிட்டு வெளியில வரும்போது ஒரு 4 வேலையை என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் இடிச்சு விட்டேன். இடிச்ச உடனே சாமியை கும்பிட்டு என்கிட்ட வந்து வீட்டுல வந்து சொல்றா, எங்க சாமி கும்பிட போனேன் 4 பேர் என்னை கேள்வி ஒண்ணு, அதுல ஒருத்தன் இடிச்சு விட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எந்த பொண்டாட்டியுமே புருஷன் சொன்னா இந்த விஷயத்த புருஷனுக்கு கோபம் வரணும். கண்டிப்பா எனக்கு கோபம் வரல, ஒரு மசரும் வரல, எனக்கு சிரிப்புத்தே வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன நாம கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை இப்ப எவனோ 4 வயலுக்கு கல்யாணம் ஆகாத வயலுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சிரிப்புத்தே வந்துச்சு. இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட சிரிக்க முடியாது, சிரிச்சா கஞ்சி ஊத்த மாட்டான். அதனால யார்டி சொல்ற, அவன் ஆளை மட்டும் காட்டு பிட்டு பிட்டு அப்படி கோப்புற மாதிரி சொன்ன என் பொண்டாட்டி அறிவானாள். அவன் என்ன சொன்னா, இங்க வாங்க, நீங்க என்னோட சாமி கூட வந்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா, என்னோட நீங்க நாளைக்கு வரும்போது சாமி கூட வாங்க அப்படின்னா, வாடி நான் சாமி கும்பிட மாட்டேன், திருப்பி சாமி கூட கும்பிட கூப்பிட்டேன், கோயில் வாசலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னா. எனக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா தானே வீட்டுல இருக்கேன், சரி பொண்டாட்டியோட சும்மா ஜாலியா போயிட்டுருவான் கோயிலுக்கு போனான்.
கோயிலுக்கு போனா பாத்துக்க, நான் கோயிலுக்கு வெளியில வாசப்படியில நிக்கிறேன். என் பொண்டாட்டி என் பக்கத்துல இப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டா, என்னடியா பொண்ணு செருப்பை பாத்துக்கிறோம் அப்படின்னு, செருப்பை பாத்துக்கிற சொல்ல அது வாட்டுக்கு இருக்கட்டா, நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னு. இல்லடி யாராவது செருப்பு எடுத்தா என்ன சொல்லுவல, இல்லங்க செருப்பு வாங்கிட்டு கிடக்கு, நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, நீனும் லூசு முட்டை கோயிலுக்குள்ள வர மாட்டேன், இந்த செருப்பு சமந்தாண்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. காம்பளை இவ கோயிலுக்குள்ள சாமி கூட போயிட்டான், 2 பேரும் வந்தேன். அன்னை செருப்பு ஜோடிக்கலாம் எவ்வளவு வாங்குறியா அப்படின்னு. எனக்கு கோபம் தாங்க முடியல. கண்டா அந்த கோயிலை குத்தியை எடுத்து நான் என்னோட செருப்பு டோக்கன் போட்டு வித்துட்டு இருக்கேன்னா, போங்கடா இட விட்ட வேலை இல்லை அப்படின்னு பார்த்து இவங்க 2 பேரும் போனவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா, அண்ணன் பொம்பளை செருப்புனா பாத்துக்குருவாருங்களா, ஆம்பளை செருப்பு பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு போறாங்க. போனோடனே எனக்கு கோபம் தாங்க முடியல. என் பொண்டாட்டி சாமியை கூப்பிட்டு வெளியில வந்தோடனே, இங்க வாடி நான் வீட்டுல இருந்திருப்பேன், என்னைய கோயிலுக்கு சாமி கூட வா அப்படின்ட்டு நீ வாடிக்கு செருப்பு கழிச்சு போட்டு போனேன். 2 பேருக்கு வந்து செருப்புக்கு எவ்வளவு டோக்கன் வாங்குறியா அப்படின்னு கேட்கிறேன். பொம்பளை செருப்புனா பாப்பாரு, ஆம்பளை செருப்பு பார்க்க மாட்டாரு, நீ கேவலப்படுத்திட்டு போறாடி, ஏன்டி நீ அசியப்படுத்துற அப்படின்னு ஒண்ணு. இங்க வாங்க, ஏன் கோபப்படுறீங்க, பதட்டப்படாம இருக்கேன், நாளைக்கு வரும்போது கோயிலுக்கு உள்ள வந்துருங்க அப்படின்னா. வரமாட்டேன்னு சொல்றேன், ஓயாம வாங்க வாங்கன்ற. இங்க வாங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறீங்களா இல்லையா, அது மாதிரி மண்டபம் நினைச்சுக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னா. மறுநாள் என்ன பண்ணேன், சரி நம்ம போகாம சும்மா தானே இருக்கான் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ள நான் போயிட்டியா. அன்னைக்கு தான் கிட்ட இருக்க முருகன் அந்த கோவிலுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்றத அன்னைக்கு தான் நான் கண்ணாலேயே பாக்குறேன். இதுவரைக்கும் போனது இல்லையா, எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. சரி, என் பொட்டாட்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டுருந்தா பக்கத்துல நின்றேன். என் பொட்டாட்டி என்ன லேசா இப்படி எடுத்தா, சரி என்னடி அப்படி கும்பிடுங்க அப்படின்னா, எனக்கு தான் பக்தியே இல்லையே சரி அப்படின்னு என் முன்னாடி சொன்னான். தேசிய கீதத்தை யாரு பாடணும், தேச பக்தி உள்ளவன் பாடணும். இப்ப தேச துறையும் சேர்ந்துட்டு பாடுறேன், சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் நான் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு, ஆமா என்னோட கையக்கலாம் கடவுளை வணங்குங்க. இந்த பெண்கள்ட்ட எல்லாம் சொல்றேன், சாமி கும்பிடுங்க, கும்பிட வேணாம்னு சொல்லல, பக்திக்காண்டி சாமி கும்பிடுங்க, பைத்தியமா சாமி கும்பிடாதீங்க. ஆமா, நிறைய பேர் சாமி ஏன் கும்பிடும்னே தெரியாமே இருக்கீங்க, தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஏன் ஆண்டவனை வேண்டாம் அப்படின்னு தெரியாமே சாமியை கும்பிட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம கடவுளை வேண்டோம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல கடவுள் படைச்சாரோ இல்ல பரிணாம வளர்ச்சியில நம்ம குரங்குல இருந்து வந்தோமா அது வேற. அந்த விவாதத்துக்கு நான் வரல. எப்படியும் இந்த உலகத்துல பிறந்துட்டான், அதுக்கு நான் வரல. பிறந்துட்டோம்னா கடவுளை போய் ஏன் வேண்டோம்னா, வாரம் தினமும் பெறக்கூடாது. சிங்கிங்க வெள்ளி செவ்வா புதன் வியாழன் சனி ஞாயிறு 7 நாளுமே இருக்கியா, 7 நாளும் போயிட்டு வரலாம் சாமி கும்பிடுற அர்த்தம்ல. மாசம் ஒரு நாள் கோவிலுக்கு போங்க. இந்த உலகத்துல என்னைய படைச்ச, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், இல்லாத ஏழை வாழைகளுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச அளவு உதவி செய்யறேன், எவனுக்கு கெடுதல் செய்யல, அதனால நன்றி கடவுளே அப்படின்னு அந்த நன்றியை சொல்றதுக்காண்டி தான் போறீங்க. அதுக்காண்டி சாமி கூட போய் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியும் அடுத்த வருஷம் அவனுக்கு லோனே கிடைக்க கூடாது, பேங்க்ல போட்ட லோனும் அவனுக்கு மேனேஜர் கையெழுத்து போட்டு செக்க ரிலீவ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கும்பிடக்கூடாது. ஆமா, எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் கார் வண்டியில அடிச்சு அவன் கை முடியணும் அப்படின்னு திட்டப்பட்டு கும்பிடக்கூடாது. ஆமா, இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்துல கெடுதல் பண்ணாம வாழ்றதே மிகப்பெரிய வாழ்க்கை, அதுதான் பெரிய வாழ்க்கை. அதனால தெய்வத்தை வணங்குங்க. அவுட்டு போயிருச்சு, அவுட்டு போய் அதனால தெய்வத்தை வணங்குங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், பெண்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். ஆமா, கழுத்து நிறைய நகையை கொடுத்துட்டு போய் சாமியை யாரும் கும்பிடாதீங்க. காலில் வந்து கும்பிடுறேன், 10 சங்கிலியை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு போய் சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு, சாமி நல்லா இருக்கா, 10 ரூபாய் என் புருஷன் முந்தா நான் எடுத்து விட்டேன், எப்படி இருக்கு வத்தியா அப்படின்லாம் கும்பிடாதீங்க. எல்லாமே அவன் கொடுத்தது, அவன்கிட்ட போய் இப்படி காமிக்க கூடாது. என்னைக்குமே ஒரு கடவுள் ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா விரும்ப மாட்டேன். எளிமையான மனிதர்கள் தான் விரும்புவேன். வேற மாதிரி போயிடுச்சு. ஆம்பளை பேச குறைங்க, நல்லா இருந்துச்சு, கலந்துக்குள்ள கத்துற மாதிரி. ஹலோ 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 காசேவா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசேதா கடவுளப்பா, காசேதா கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, கைக்கு கையாறு
கனவுக்கு போகும் பொருளை எடுத்து கருமைக்கு தந்தால் கருமமடா. கனவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேவா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கொடுத்தவன் இருப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தான் சிரிப்பாரே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தான் சிரிப்போனே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும், சிரிப்பவன் அழுவதும் அழுவவன் சிரிப்பதும். சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. கலையாட்டும் பொம்மைகள் எல்லாம் காலைகள் ஓடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கு அது தெரியுமப்பா. கைக்கு கைவாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. கைக்கு கைவாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே. நீ தேடு போது வருவதுண்டோ, இது போது போது சொல்வதுண்டோ. நீ தேடு போது வருவதுண்டோ, இது போது போது சொல்வதுண்டோ. நன்றி நன்றி நன்றி. என்ன வாங்கப்பா, கொண்டாட பத்திரீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஹலோ நாமளது கோட்டை காவல்துறை சார்பாக ஆய்வாளர் அவர்களுக்கு தலைமையேற்று இந்த நாடகத்தை நடத்தி தரும்படி மிக்க பரிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது பொன்னாடை பார்த்தப்படுகிறது. நாகமலை புதுக்கோட்டை கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலும் நாடக கலைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவே நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும், இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சொல்லாப்பா சொல்லு. எங்களுக்கு துண்டு இருக்குல்லப்பா, எங்களுக்கு துண்டு போடுவீங்களா? அதெல்லாம் போடுவாங்க. சரி, இங்க ஆரம்பத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை என்ன போடுங்க, நான் சொல்றேன் போடுங்க. கிடாத்திரியை சேர்ந்த எம் வி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமா, கைதட்டுங்க. இங்கு மிருதங்கத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை பாசுமிகு அன்பு அப்பா அருமை அப்பா மதிமுறையா உரிய மதுரையை சேர்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளராகிய மிருதங்க வித்துவான் பாலன் அவர்களுக்கு நாகமலை புதுக்கோட்டை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு பலவத்தை சேர்ந்து கொண்டிருக்கும் ஏனாவதை சேர்ந்த அருமை மச்சான் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை அன்பு பாசமிகு அன்பு அண்ணன் மதுரையை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் முன் பொன்னாடி அன்பு தம்பி கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அவர்களுக்கு வில்லா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையா உரிய இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் உலகநாதன் ஒளிபெருக்கி நிலையத்தார் நாகமலை புதுக்கோட்டை சேர்ந்த உலகநாதன் ஒளிபெருக்கி நிலையத்தார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அதான் மின்சாரத்துறைன்னு சொல்லிட்டேன். மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வரும்படி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த இருப்பதால் மின்சாரத்துறையில் மின்சாரத்துறைனா தமிழ்ல சொன்னா புரியாத போல ஈபியில பணியாற்றக்கூடிய ஈபியில பணியாற்றக்கூடிய அன்பு அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஈபி 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 இங்கு சிறந்த முறையில் எங்களை ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அன்பு சகோதர அன்பு உள்ளங்க அவர்களுக்கு சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல் தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் இந்த நாடகத்தை அங்கே வீடியோ வாங்கினேன். உங்க நேம் சொல்லுங்க. வாங்கினேன். உங்களுக்கு ஒரு துண்டு இருக்கு, மழை கால துண்டு ரொம்ப பயன்படும். ஆமா, இந்த துண்டை வெறுத்துறாதீங்க. என்னடா 60 ரூபாய் 70 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ள தானே வரும். அண்ணே உங்க யூடியூப் சேனல் பேர் என்னண்ணே? ஜே ஸ்டுடியோ. அவர் ஒரு யூடியூப் சேனல் போடுறது ஒரு எடிட் பண்ணி கொடுங்க. அந்த அசிங்கமா பேசுறத கட் பண்ணி விட்டுருங்க. மொத்தமானு கமெண்ட்ல இங்கில பேசுறாங்கப்பா. ஒருங்கோட வேதனையா இருக்கு. ரசிகர்களுக்காண்டி ஒரு ஊர்ல நாகரிகமா பாக்குறீங்க, இங்க நாகரிகமா நான் சுக்கா நாங்க பேசுவோம். சில ஊர்கள்ல வெறும் ஆம்பளை எல்லாம் இருந்துகிட்டு கவிச்சியா பேசினாட்டே இல்லைன்னா போடா எடுவட்ட வேலை பப்புனா அப்படின்றாங்க. அங்க என்ன பண்றது? நான் சுக்கா பேசுவேன், அவ வர்ற வந்து லெக் பையா பேசுவாங்க. அதே லெக் பையா பேசினா அப்புறம் நம்ம செப்பையா பேச வேண்டியது, பெஞ்சுக்கரியா பேச வேண்டியது, அப்படி இருக்குல்ல. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நான் உங்களை புதுக்கோட்டையை சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பால குருநாத சுவாமி கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து வழங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளியோட நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலை மாமணிகள் சென்றவர்களா வெற்றி முடிச்சு கொட்டி தனப்பூர் வாணி நாட்டிக் கொண்டிருக்கும் மதிப்புரியாகுரிய அருமை பாசுமிகு அன்பு அண்ணன் ஆகிய மதுரையை சேர்ந்த KP துரைராஜ் அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்கிறார். குயில் குரலசவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக்கூடிய மதிப்புரிய புதுவையைச் சேர்ந்த RS தேன்மொழி அவர்கள் இன்றும் பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றார். இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கட்ட கண்டக்கூடிய அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய தோரகுறிச்சியை சேர்ந்த KM பணி பாலமுருகன் அவர்கள் இன்னும் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு அண்ணனமாகிய கிடாத்திற்கை சேர்ந்த MP முருகன் அவர்கள் இன்னும் 6 மணி மின்பாட்டை இசைப்பார். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா வையகம் இதுதானடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம்
படுத்திட நினைக்கும் பணத்தாழையாகும் படுத்திட நினைக்கும் குடும்பத்தை அழைக்கும் குடும்பத்தை அழைக்கும் குணமாறி நடந்தே வலிமையை வளர்க்கும் குணமாறி நடந்தே வலிமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் நடந்தாலும் ஏசும் வையகம் இது காணலா வையகம் இது வாழ்ந்தாலும் ஏசும் நடந்தாலும் ஏசும் வையகம் இது சிறந்த முறையில் 6 மணி தேசத்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் கிடாத்திற்கை சிறந்த எம் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாட்டு எப்படி பாரு நல்லா பாடுறாரா? ஆமா, மிகப்பெரிய ஒரு அறிவாளி. ஆமா, சரி. எம்ஜிஆர் பாட்டா பாரு, உனக்காண்டி பாடுறேன்ப்பா. இப்ப பேசி முடிச்சுட்டு உனக்காண்டி பாடுறேன்ப்பா. 500 ரூபாய் அன்பளுக்கு கொடுக்குறேன், 500 ரூபாய் அன்பளுக்கு கொடுக்குறேன், காசு இல்ல. அப்ப பாட்டு பாட மாட்டேன் போ. ஆமா, அதற்கடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரத்தை என்று பலவற்றங்கள் பெற்று அருமை பாசமிகு அன்பு அப்பாமாகிய மதுரை தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய அருமை அப்பா என் பாலன் அவர்கள் என்னிடம் மிருதங்கம் தொப்பி என் தமிழா
எங்கு சிறந்த முறையில் மிருதங்கத்தை செத்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா மதுரை சிறந்த கேகன் பாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம். எத்தனை ஜாம முதல்ல பட்டு துச்சம் இருக்கு, இப்ப பட்டு துச்சத்தை காரணம் இருக்கு. இங்கு சிறந்த முறையில் செத்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக இங்கு மலபாத்தி மன்னன் மலபாத்தி மாசி என்று போற்றக்கூடிய கலைஞர்கள் தானே என்று அறிமுகத்தில் வந்து கொண்டிருக்கும் ஏழையை சேர்ந்த அறுவை பாசுபதி அன்பு வச்சாங்க சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்த ஆனந்தோடு சேர்ப்பார்கள். சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இங்கு தாயின் கூடியது முறையோடு தாளத்தை செய்து முடிக்க மதுரை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் இன்னும் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்தவர்களுக்கு கண்ணைக்கு நல்ல திரைக்கவி அமைத்த மதுரை சேர்ந்த எம் ராஜா சீங்கமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் சீன கமிஷனாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பி கொண்டிருக்க ஸ்தாபனம் ஒளிபரப்பி அமைப்பு உலகநாதன் ரேடியோ நாகமல புதுக்கோட்டை. உலகநாதன் 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 சேர்ந்த உலகநாதன் ஒளிபரப்பு நேர்காணல் அவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய என் அருமை உடன்படாத சகோதரர் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு நாடக சிறப்பா அமையினாவே முதல்ல இந்த ஒளிபரப்பு செம்மையா இருக்கணும். இந்த ஒளிபரப்பை தெரிவு செய்த அன்பு கிராமத்தார்கள் உங்களுக்கு முதல் நன்றி. ஆமா, மைச்சட்டு அமைகிறதும் மனைவி அமைகிறதும் ஒண்ணு. எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும்னு ஆசை இருக்கு. சரி, அதுல இப்போ உள்ள காலத்துல பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கிழிஞ்சிடும். ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சுத்தமான நல்ல 350 400. அப்புறம் கடுகு உளுந்து சீரகம் சோப்பு வெந்தயம் மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்காலம் சிரிக்குது. அது ஏன் சிரிக்குன்னு சொல்லு, அதுல ஒரு காரணம் இருக்கு. இப்படி வாங்கி கொடுக்க முடியாத பக்கத்தை உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி அப்படின்னு அந்த அக்கா நினைச்சு சிரிக்குது.
நீங்க சிரிக்கிறத நான் இருந்தேன். ஆனா அது ஒரு காரணம் இருக்கு. இந்த பூமியில என்னைக்கு ஒரு தாய் வகத்துல இருந்து ஒரு ஆம்பளை பிறந்து இந்த பூமியில விற்கிறானா, என்னைக்கு கல்யாணம் பண்றானா, பிள்ளை குட்டியை விற்கிறானா, அவன் சாகுற வரை அவன் நல்லவனா இருக்கேன், கெட்டவனா இருக்கேன், குடிகாரனா இருக்கேன், ரவுடி பேல கூட இருக்கேன், அவன் சாகுற வரைக்கும் அந்த பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும்னு அவன் தலையிலிருந்து அவன் மண்ணுக்குள்ள போற வரை. வேற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா புருஷ பொண்டாட்டி சம்பாதிச்சு போடுவேன், ஆம்பளை பொண்டாட்டிக்கும் பிள்ளாட்டியும் காப்பாத்துவேன். ஆனா புருஷ பொண்டாட்டிக்கு 2 பேருக்கும் குடும்பத்துல சின்ன சண்டை தான் வரும். சின்ன சண்டை வந்தோட ஒரு பொம்பளை ஆளு ஒரு வசனம் சொல்லும் பாரு. என்ன அந்த வசனத்தை கேட்கும் போது ஆம்பளைக்கு நெஞ்சில ஈட்டி பாஞ்சு பின்னாடி நல்ல மாதிரி இருக்கும். பொண்டாட்டிக்கு புதுசு சின்ன சண்டை தான் வரும். சண்டை வந்தோட பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க, எப்படி உன்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சுகத்தை கட்டேன், இதுவரைக்கும் எனக்கு என்னத்த தொக்க போட்டிருக்கேன், எங்க அக்கா வீட்லயாவது நல்லா வச்சிருந்தாங்க, உன்னைய கூட்டிட்டு வந்து கோட்டை கொண்டு ஊமக்கு தாக்குறேன் சரியா முடிச்சவன், இவன் கையில கட்ட முளைக்க கார் வண்டி அடிச்சு சாக நாசமா போக சாக இப்படி கேட்பாரு. குடிக்காத நடத்தாலும் மறுபடியும் ஒரு கோட்டை போட்டு வந்து மறுபடியும் பொண்டாட்டி ஊமக்கு தான் குத்துவேன். இப்படி எல்லாம் நல்லது செஞ்சு இப்படி பொண்டாட்டியை காப்பாத்தி நல்ல பேர் வாங்காம இருந்தோம்னா அப்புறம் என்ன வயதுக்கு கொண்டாடி கட்டுறது? பேசாம ஜாமியார் தெரிஞ்சிடலாம்ல. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த உலகநாதன் ஒளிபரப்பு மனவாளர் நன்றி. அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் ஆந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி கும்பிடும் பங்காளிகள் நாகமலை புதுக்கோட்டைகள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் உசுலையை சேர்ந்த எம் முத்தப்பா ராஜநடிகர் மகன் மதிமுறையா உரிய மதுரையை சேர்ந்த எம் ராஜா அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் மதுரையை சேர்ந்த எம் ராஜா அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துள்ளார்கள் கொண்டு ஆடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம பகத் சுண்டுனா தெரிக்கும் பாரு மூத்திரம்ல போய் ரத்தம் அவளை சிகப்பு. நம்ம அண்ணன் உலகநாதன் சொல்லி ஒரு மைச்செட்டு சொல்லி ஒரு குண்டு குழுப்பாதுல மாட்டி அதுல மாட்ட முடியாது ஓல்டர்ல. ஆமா அந்த பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி குண்டு குழுப்பை தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முதல் கோட்டிங்க, 2வது கோட்டிங்க, 3வது கோட்டிங்க, இந்த வண்டியை எப்சிக்கு விடுவோம் பாருங்க, பச்சி சிங்கரிங்க பெயிண்ட் சுரண்டிட்டு அடிப்பாங்க. அது மாதிரி அந்த பிள்ளைக்கு முதல் கோட்டிங்க, 2வது கோட்டிங்க அதெல்லாம் குடுத்து வெளியில வந்து இந்த மெர்க்குரி ஒலிக்கிறதுக்கு தக 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 தகன்னு சொல்லிக்கும் பாரு. அப்ப அந்த பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு பெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா ஜோர் சாப்பிடும் முகத்தை பார்த்துக்கிட்டே. ஆமா மதிப்பு முறையா உரிய மனதையை சேர்ந்த அனிதா அவர்கள் மிகவும் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விலையிலே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விலையிலே, பாடும் மொழியிலே இதோடும் விலையிலே, பாடும் மொழியிலே இதோடும் விலையிலே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் விலையிலே. சாக போற கிழவனுக்கு முத கொண்டு பெண்கள் மேல ஆசை இருக்கு. பாட்டு பாடுறது பத்தியா நாடகம் எல்லாம் கண்டாரு. ஆமா அண்டமா முனிவர்கள் இதுக்குள்ளதே அடங்குது சொல்லி வச்சிருக்காங்கல்ல இந்த பூமிக்குள்ள. ஆமா உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தந்தராஜ் அடியம் பப்புன் காமிக்கிறாங்க. நம்மள ஐயாக்களா என்னை வளர்ந்து சேர்ந்த அன்பு நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு கும்பிடு பங்காளிகள் அத்தனை உறவுகளுக்கும் அண்ணே இந்த பாடத்தை பாருனே. ஆனா பதட்டப்படாம இல்லையே பாருனே. விடிய காலம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு தான் நாட முடியும் இருப்பா. அதுக்கு ஓத்தவங்க தான் பேசாதப்பா, சும்மா இருப்பா. இப்படி எல்லாம் இந்த நாடகத்துக்கு வந்து ஓத்தவங்க பேசி இந்த காசு வாங்கிட்டு போய் நான் அரிசி வாங்கி திங்கிற மாதிரி இரியா பாடுற யா பேசாம இருக்கேன். எல்லாரையும் சொல்ல வேணாமா ஐயா,
துடிக்கிற. ஆமா, அப்படியே மீன் குழம்பு கொதிச்சா கொதிக்கிற மச்ச 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 மச்ச. சும்மா இரு, பாடுறேன். போகும்போது பாடுங்க, போன் அப்படியே வர முடியும். ஆமா, எல்லாத்தையும் சொல்லணும்ல. இருக்கட்டும். ஆமா, கொல்லமுடியை சேர்ந்த பி. தண்டராஜ் அடியை மகன் காமிக்கிறாங்க. அழைத்து வந்து ஆமா அவர் கோத்தகோமல் கேட்ட அன்பு அண்ணனுக்கு நன்றி. வணக்கம். எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு கிராமத்தாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, சரணியா ஹோட்டல்ல எல்லாருக்கும் திருமண முறையில் சாப்பாடு அதெல்லாம் போயிட்டு வர்றேன். அவர் எம்ஜிஆர் பாட்டு கேட்டு துடிச்சு விட்டாரு. ஆமா, ஏதோ சொல்லலாம் நினைச்சேன், அப்படியே மைண்ட் மாட்டிட்டேன். போயிட்டு வரேன். ஹலோ, அன்பை முதல்ல இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய பறவைக்கு எத்தனை பெரிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. என்னை பொட்ட நல்ல பாட சொல்லி கும்பிடப்பட்டு போட்ட அவருக்கும் நன்றி. ஒரு 50-100 கொடுக்க மாட்டேன்றவன் கைதட்டி பெருமை சேர்த்து என் உயிரில் மேலான அன்பு ரசிக பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறேன். வணக்கம். கடவுளியே மனம் கல்லாய் போனே மனிதர்களாலே கடவுளே
கல்லாதாங்களும் கல்லாய் போலும் மனிதர்களாலே அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லாதார்களும் கல்லாய் போலும் மனிதர்களாலே சதிக்கையில் செய்தவன் புத்திசாலி அது சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி